கர்த்தர் உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளை எல்லாம் வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஈசாய்க்கு எத்தனையோ பிள்ளைகள், 8ஆவதாய் பிறந்தவன் தாவீது. மற்ற எல்லோரும் உயரத்திலே, அழகிலே, தோற்றத்திலே சிறந்தவர்கள். ஆனால் அந்த ஒருவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, அவர்களை புறக்கணித்தார். ஆனால் ஆடுகளுக்கு பின்னால் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலின் சமஸ்த 12 கோத்திர இஸ்ரவேலுக்கும் தலைவனாக தெரிந்து கொண்டார். அது எல்லோருக்கும் ஆச்சரியம். ஈசாய்க்கு ஆச்சரியம், சாமுவேலுக்கு ஆச்சரியம், ஏன் தாவீதுக்கே ஆச்சரியம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற விதம் நம்முடைய மூளை அறிவில், மற்றவருடைய கண்களின் பார்வையில், மற்றவர்கள் போட்டு பார்க்கிற எடையில, அது ஒரு நாளும் அந்த ஸ்கேலுக்குள்ள, அந்த அளவீடுக்குள்ள வரவே வராது. கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். உங்கள் குடும்பத்தில் ஏராளமானவர்கள் இருக்கும் பொழுது, இந்த இந்திய தேசத்தில் ஏராளமானவர்கள் இருக்கும்போது, இந்த திருச்சி பட்டணத்தில் ஏராளமானவர்கள் இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்து தெரிந்து கொண்டு ரட்சித்து அபிஷேகித்து ஒரு வாஞ்சையை கொடுத்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அது ஆச்சரியம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, மூளை அறிவுக்கு ஒரு நாளும் எட்டாத ஒன்று. தேவ கிருபையினாலே நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.